நான்சி ரோஸ், இந்த ஜன்னலுக்கு ஆப்போசிட்ல தான் ராஜாவோட ரூம் இருக்கு. அங்கதான் ஏதோ சீக்ரெட் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் சீக்கிரம் உள்ள வாங்க. அக்கா, என்னக்கா இது? பண்டேனா நம்மளையும் கூப்பிடுறாரு. பேசாம உள்ள போய் பார்த்துட்டு வரலாமா? ஐயோ கடவுளே, ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம பிரின்சிபல் மேம் வந்துருவாங்க. ரோஸ், இப்போ நீ பண்டியை வெளியில கூப்பிட போறியா இல்லையா? மை காட், பண்டி தயவு செஞ்சு கேசலை விட்டு வெளியில வந்துரு. பண்டி, எதுவா இருந்தாலும் பின்னாடி பாத்துக்கலாம். சீக்கிரம் வெளியில வா. ஐயோ போச்சு. அக்கா கொஞ்சம் அங்க திரும்பி பாருங்க, பிரின்சிபல் மேம் வந்துட்டாங்க. ஸ்டூடண்ட்ஸ், இங்க பக்கத்துலயே நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. என்ன ஸ்டூடண்ட்ஸ், எல்லாரும் வந்தாச்சு இல்ல? நம்ம பஸ்ல ஏறி கிளம்பலாம்ல? உங்களுக்கு எல்லாம் பசிக்கும் இல்ல? மேம் பண்டி கேசலுக்குள்ள இருந்து இன்னும் வெளியில வரவே இல்ல மேம். உள்ள இருந்து எல்லாத்துக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா மேம். வாட்? பண்டி இன்னும் கேசலுக்குள்ள இருந்து வெளியில வரவே இல்லையா? ஆனா உள்ள எல்லாமே டோர் லாக் ஆகி தானே இருக்கு. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? மேம் நான் வந்துட்டேன் மேம். சாரி மேம், நான் வந்துட்டு எனக்கு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண வேண்டியதா இருந்துச்சு மேம். அதான் மேம் போனேன். வாட் இஸ் திஸ் பண்டி? உங்ககிட்ட தெளிவா சொல்லியிருக்கோம்ல, யாரும் தனியா போகக்கூடாதுன்னு. அப்புறம் நீ மட்டும் எதுக்கு தனியா ரெஸ்ட் ரூம் போன? சரி, போய் பஸ்ல ஏறிப்போ. மேம் சாரி மேம், இனிமேல் தனியா போக மாட்டேன் மேம். மேம் அடுத்தது எங்க போக போறோம் மேம்? அடுத்தது எங்கே போக போகிறோங்கிறத நம்ம சாப்பிட்டு முடிச்சு டிசைட் பண்ணிக்கலாம். நீங்கள் முதல்ல எல்லாரும் சீக்கிரமாக போய் பஸ்ஸில் ஏறுங்க. கேசல் கிட்ட ரொம்ப நேரம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பண்டி ஜன்னல் வழியா தானே பார்த்துட்டு இருந்தான். திடீர்னு எப்படி கீழே இறங்கி வந்தான்? எப்படியோ பிரின்சிபல் மேம சமாளிச்சிட்டான் டிம்பிள். தேங்க் காட், ஒரு வழியா பண்டி நல்லபடியா வந்து சேர்ந்துட்டான் சிண்டு. ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம சுற்றி பார்க்க போகிற ஐஸ்கிரீம் பார்க் இதுதான். எல்லாரும் வரிசையா இறங்கி கொஞ்ச நேரம் பார்க்ல விளையாண்டுட்டு இருங்க. ஹாய், நல்ல வேளை லஞ்ச் முடிச்சிட்டு கேம்ப் கூட்டிட்டு போயிடுவாங்கன்னு நினைச்சேன். சூப்பரான ஒரு பார்க்கு கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு ட்ரீ ஹவுஸ் தானே? இங்க ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கு. இது மேல ஏறி நல்லா சறுக்கி விளையாட போறேன். வாவ், நம்ம பிரின்சிபல் மேம் ஏதோ ஐஸ்கிரீம் பார்க்குக்கு போறதா சொன்னாங்க. பட் இங்க ஐஸ்கிரீம் எதுவுமே இல்லையே. சூப்பரான ஒரு ஸ்விங் தான் இருக்கு. நான் இந்த ஸ்விங்ல ஏறி விளையாட போறேன். நான்சி, எங்க மேம் வந்து டென்ட் கூட்டிட்டு போயிருவாங்களோ, ரொம்ப போர் அடிக்கும்னு நினைச்சேன். இந்த பார்க் சூப்பரா இருக்குல்ல நான்சி? பண்டி, ஆனா ஐஸ்கிரீம் பார்க்குன்னு தானே சொன்னாங்க. இங்க பாத்தீங்களா? இதுல நல்லா ஜாலியா சறுக்கிட்டு போலாம். என் கூட வாங்க. ஐயோ அம்மா. டிம்பிள், சறுக்கலுங்கிறதுக்காக பார்க்காமயே சறுக்கிட்டு போனா இப்படித்தான் விழுவேன். ஐயோ தள்ளு டிம்பிள், நான் சறுக்கிட்டு வந்தா கடைசியில உண்மையிலதான் விழுவேன். இப்ப நீ தள்ள போறியா இல்லையா? புஷ்பா, வெயிட் பண்ணு. என்ன புஷ்பா, நான் எந்திரிக்கிறதுக்குள்ள சறுக்கிட்டு வர்றேன். பப்ளி, இந்த ட்ரீ ஹவுஸ் நல்லா இருக்குல்ல? பேசாம நம்ம டென்ட்ல தங்கறதுக்கு பதிலா இந்த மாதிரி ஏதாவது ட்ரீ ஹவுஸ்லயாவது தங்கி இருக்கலாம். ரோஸ், எனக்கு இந்த ஊஞ்சல் ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. எங்க வீட்லயும் எனக்கு இதே மாதிரி ஒரு ஊஞ்சல் வைக்கணும்னு ஆசை, தெரியுமா? நம்ம ஈவினிங் வரைக்கும் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஜாலியா இந்த ஊஞ்சல்லே விளையாண்டுட்டு இருக்கலாம். என்னது, சாயந்தரம் வரைக்கும் ஊஞ்சல்லே விளையாட போறீங்களா? ஏய், பக்கத்துல மீனா நின்னுட்டு இருக்கா பாருங்க, அவளுக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கலாம்ல. நான்சி ரோஸ், வந்ததுல இருந்து ½ அன் ஹவருக்கு மேல நீங்க 2 பேருமே ஊஞ்சல்ல விளையாண்டுட்டு இருக்கீங்க. நான் எவ்வளவு நேரமா கேட்டுட்டு இருக்கேன். ச்சே, நீங்க எப்படியே கொடுக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அட்லீஸ்ட் நான் பண்டி கூடயாவது போய் விளையாடுறேன். நான்சி, ஐஸ்கிரீம் பார்க்குன்னு சொன்னாங்க. ஒருவேளை சும்மா இந்த பார்க்குக்கு அந்த மாதிரி பேர் வச்சிருப்பாங்களோ? இங்க ஐஸ்கிரீம் எல்லாம் எதுவுமே இல்லையேப்பா. நோ பண்டி, நான் வரும்போதே பார்த்துட்டு தான் வந்தேன். இந்த பார்க்ல எங்கேயோ ஒரு ஐஸ்கிரீம் ஃபேக்டரி இருக்கு. அங்கதான் வந்து பெரிய பெரிய பிராண்ட்ஸ்க்கெல்லாம் ஐஸ்கிரீம் மேனுஃபேக்சர் பண்ணி தந்துட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல பிரின்சிபல் மேம் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பண்டி அண்ணா, ஆமாண்ணா, இங்க பக்கத்துல ஏதோ சூப்பரான ஐஸ்கிரீம் வாசோ, சாக்லேட் வாசோ எல்லாம் வருதுண்ணா. பண்டி, இந்த ஸ்லைடு வந்து ஸ்விம்மிங் பூலுக்குள்ள சறுக்கிட்டு போய் விளையாடுற ஸ்லைடு தானே? நீ சொல்றது கரெக்டா ரெட் வெல்வெட். ஆக்சுவலி எங்க வீட்ல இந்த ஸ்லைடு தான் இருக்கு. இது டைரக்டா ஸ்விம்மிங் பூலுக்குள்ள போய் விழுகும். எனக்கு தெரிஞ்சு இங்க பக்கத்துல ஏதோ சூப்பரான ஸ்விம்மிங் பூல் இருக்குன்னு நினைக்கிறேன். பண்டி அங்க பாரு, நம்ம பிரின்சிபல் மேம் வந்துட்டு இருக்காங்க. குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ். பார்க் பிடிச்சிருக்கா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் பார்க்கில் விளையாண்ட வரைக்கும் போதும். இங்கே பக்கத்துலேயே ஒரு சூப்பரான ஐஸ்கிரீம் ஃபேக்ட்ரி இருக்குது. உங்கள் பிரின்சிபல் உங்களை எல்லாத்தையும் அங்கே கூட்டிகிட்டு போக சொல்லியிருக்காரு. கமான், எல்லாரும் விளையாண்டது போதும், சீக்கிரமா வாங்க. நோ நான்சி, ப்ளீஸ் நான்சி, நம்ம ஃபேக்டரி அப்புறமா பார்த்துக்கலாம். நம்ம இங்கேயே விளையாடலாமே. ஹை, ஐஸ்கிரீம் ஃபேக்டரிக்கு போக போறோமா? டிம்பிள், சீக்கிரமா வா, போய் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். சிண்டு, ஐஸ்கிரீம் ஃபேக்டரினா அங்க நிறைய ஐஸ்கிரீம் தயாரிப்பாங்கல்ல? அப்படியே நம்ம எவ்வளவு வேணாலும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம்னு நினைக்கிறேன் சிண்டு. மேம் நானும் வர்றேன் மேம். ஹை ஜாலி. நான் கூட சும்மா சொல்றாங்கன்னு நினைச்சேன். உண்மையாவே நம்ம ஐஸ்கிரீம் ஃபேக்டரி கூட்டிட்டு போறாங்களா? நான் பார்த்ததே இல்ல இது வரைக்கும். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம ஊரில் பெரிய பெரிய பிராண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஐஸ்கிரீம் ஃபேக்ட்ரியிலேருந்து தான் ஐஸ்கிரீம் செஞ்சு அனுப்பிச்சிக்கிட்டு இருக்காங்க. மேம், ஆமா மேம், நான் கூட கிளாசிக் ஐஸ்கிரீம்க்கு இங்கிருந்து போறதை நான் பார்த்தேன் மேம். என்னென்ன ஃப்ளேவர் எல்லாம் பண்ண முடியும் மேம்? கரெக்டாக சொன்ன பண்டி, நான் கூட அந்த லாரி போகிறத பார்த்தேன். இந்த மெஷினில் எல்லா ஃப்ளேவர் ஐஸ்கிரீமே நம்மளால் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், வெனிலா, ஆரஞ்சு, பிஸ்தா, ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி, லெமன் ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் கூட இந்த மெஷின்லேருந்து பண்ணுறாங்க. மேம்
மேம் இது ஜஸ்ட் நம்ம பார்க்க மட்டும் தான் வந்திருக்கமா, இல்லாட்டி இது ஐஸ்கிரீம் செஞ்சு நம்மளும் சாப்பிடலாமா மேம்? ப்ளீஸ் மேம், எங்களுக்கு ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் இந்த மெஷின்ல இருந்து செஞ்சு கொடுங்க மேம். இதில் உங்களுக்கு என்ன டவுட் இருக்குது? நம்ம ஜஸ்ட் வேடிக்கை பார்க்க மட்டும் வரல. உங்கள் பிரின்சிபல் நீங்கள் சாப்பிட்றதுக்கான ஐஸ்கிரீம்க்கு ஆல்ரெடி பே பண்ணிட்டாரு. ஏ ரோஸ், அங்க பாரு மேம், எல்லாத்துக்கும் ஐஸ்கிரீம் ஃப்ரீன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. சீக்கிரம் வாப்பா போலாம் ப்ளீஸ் பா. மேம் நீங்க சொன்ன மாதிரியே எல்லா மெஷினுக்கு கீழேயும் கோன் கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு மேம். இப்ப மெஷினை ஆன் பண்ணா ஐஸ்கிரீம் கரெக்டா வரும் மேம். மேம் எல்லா ஃப்ளேவர்லயும் ஒவ்வொரு ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் மேம். ஓகே, ஒன்று பண்ணலாம். ஆளுக்கு ஒரு ஃப்ளேவராக சொல்லுங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ஐஸ்கிரீம் மட்டும் எடுத்து தரேன். வெனிலால இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம் மேம். என்னோட ஆல் டைம் ஃபேவரட் வெனிலா தான். எனக்கு வெனிலாவே போட்டு கொடுத்துருங்க. ஓகே, பண்டி ஃபர்ஸ்ட்டாக வெனிலா ஐஸ்கிரீம் கேட்டிருக்கான். இந்த மெஷினை ஆன் பண்ணால் ஏதோ சத்தம் வரும்னு சொன்னாங்களே, கோன் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிட்டேன். சரி இரு பண்டி, நான் ஆன் பண்ணி பார்க்குறேன். கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். என்ன மேம் இது? மெஷின்ல இருந்து சத்தம் மட்டும் தான் வருது, ஐஸ்கிரீம் வரவே இல்லை மேம். மேம் 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 வருது மேம், ஐஸ்கிரீம் வருது மேம். வெனிலா ஐஸ்கிரீம் ஸ்லோவா வர ஆரம்பிச்சிருச்சு மேம். சாரி பண்டி, எனக்கு தான் மெஷினை சரியாக ஆப்ரேட் பண்ண தெரியல, அதனால தான் லேட்டாக வந்துச்சு. நெக்ஸ்ட் டைம்லேருந்து கரெக்டாக ஆப்ரேட் பண்ணிடுவேன். ஓகே பண்டி, உனக்கு பிடிச்ச வெனிலா ஐஸ்கிரீம் நீ எடுத்துக்கலாம். என்ன மேம் நீங்க ஏதாவது டாப்பிங் போட்டு கொடுங்க மேம். மேம் டாப்பிங் எல்லாத்துக்கும் அடுத்ததா போட்டுக்கலாம் மேம். எனக்கு நெக்ஸ்டா இருக்கிற ஆரஞ்சு ஐஸ்கிரீம் தான் மேம் ரொம்ப பிடிக்கும். ரெட் வெல்வெட் சொல்கிறதும் கரெக்ட் தான். எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் ஐஸ்கிரீம் வர வச்சுட்டு அதுக்கப்புறம் டாப்பிங் கூட இந்த மெஷின்ல இருந்தே வரும். வெயிட் பண்ணுங்க. அண்ணா மெஷின் ஓட ஆரம்பிச்சிருச்சுண்ணா. அண்ணா சூப்பரா இருக்குண்ணா ஆரஞ்சு. பாத்தீங்களா, வெனிலாவை விட பயங்கர சூப்பரா வருது. பேசாம நான் இதை கேட்டிருக்கலாம்ண்ணா. ஓகே, அடுத்தது பிஸ்தா ஐஸ்கிரீம்க்கு ப்ரெஸ் பண்ண போகிறேன். மெஷின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மேம் பிஸ்தா ஐஸ்கிரீம் கூட சூப்பரா வந்துருச்சு மேம். மேம் அடுத்தது ஸ்ட்ராபெரி எனக்கு தான் மேம். எனக்கு எப்பவுமே ஸ்ட்ராபெரி ரொம்ப பிடிக்கும். அதுலயே 2 கோன் கொடுத்துருங்க. ரோஸ், உன் பேச்சு கேட்டு ஊஞ்சல் விளையாண்டு கடைசி வரைக்கும் எனக்கு ஐஸ்கிரீம் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். போச்சு போ. கவலைப்படாத நான்சி, நான் ஆல்ரெடி எங்க டாட் கிட்ட கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நமக்கு மட்டும் ஸ்பெஷல் ஐஸ்கிரீம் கண்டிப்பா கொண்டு வந்து தருவாங்க. நம்ம கவலைப்படாம அது வரைக்கும் ஜாலியா ஸ்விங்ல விளையாண்டுட்டு இருக்கலாம். என்னது, நமக்கு மட்டும் ஸ்பெஷலா தனியா வருமா? அது எப்படி? ஓகே, இப்போ சிண்டு வந்து 2 ஸ்ட்ராபெரி கோன் கேட்டிருக்கான். என்ன சிண்டு, மெஷின் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? மேம் மெஷின்ல இருந்து சத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு மேம். ஐஸ்கிரீம் வர ஆரம்பிச்சிருச்சு மேம். டேய் சிண்டு, என்னடா இது? உன்னோட ஸ்ட்ராபெரி மட்டும் இடையில ஸ்டக் ஆகுற மாதிரி இருக்கு. மேம் எனக்கு அடுத்ததா இருக்கிற ப்ளூபெரி ரொம்ப பிடிக்கும் மேம். அதுலயே எனக்கு ஒரே ஒரு கோன் போதும் மேம். லில்லிக்கு ஒரு ப்ளூபெரி பட்டன் எங்க இருக்கு? ஓகே, பட்டன் பிரஸ் பண்ணிட்டேன். என்னது இது? லைட்டா ஸ்ட்ராபெரி மிக்ஸ் ஆன மாதிரி தெரியுது. தட்ஸ் ஓகே மேம். ஸ்ட்ராபெரி லைட்டா மிக்ஸ் ஆனா எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்ல மேம். நீங்க எல்லாரும் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவர் பிரஸ் பண்ணிட்டீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐஸ்கிரீம் ஃப்ளேவர் என்ன தெரியுமா? லெமன் ஃப்ளேவர். என்ன மேம் சொல்றீங்க? லெமன் ஃப்ளேவர்ல எல்லாம் ஐஸ்கிரீம் இருக்கா மேம்? மேம் மெஷின்ல இருந்து ஐயோ மேம், கோனை நீங்க நேரா வைக்கல மேம், வெளியில போகுது மேம். மை காட், உங்க எல்லாத்துக்கும் செக் பண்ணிட்டு நான் சரியா வைக்கல. இப்ப பார்க்கலாம், வேற கோன் வச்சிருக்கேன். என்ன மேம் இது வர மாட்டேங்குது மேம்? இப்ப வருது மேம். மேம் நீங்க கரெக்டா வச்ச உடனே சூப்பரா வந்துருச்சு மேம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்க முன்னாடி ஐஸ்கிரீம் மேலே போடுற டாப்பிங்ஸ் கூட வச்சிருக்கேன். ஒரு ஸ்பூன் கூட இருக்கு. உங்களுக்கு என்ன டாப்பிங்ஸ் பிடிக்குமோ அந்த டாப்பிங்ஸை போட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். மேம் இந்த ஐஸ்கிரீம் ஃபேக்டரியோட மேனேஜர் வந்துட்டு இருக்காங்க மேம். எக்ஸ்கியூஸ் மீ மேம், இங்கே ரோஸுங்கிற ஸ்டூடெண்ட்டுடைய டேட் கால் பண்ணியிருந்தாரு. ஆக்சுவலி ஸ்பெஷல் ஐஸ்கிரீம் கேட்டிருந்தாரு. ரோசக்கா உங்களை தான் கூப்பிடுறாங்க. 2 பேரும் சீக்கிரமா எந்திரிச்சு வாங்க. உங்களுக்கு ஏதோ ஸ்பெஷல் ஐஸ்கிரீம் ஆமா. எக்ஸ்கியூஸ் மீ மேம், உங்க டேட் எங்களுக்கு கால் பண்ணி ஸ்பெஷல் ஐஸ்கிரீம் கேட்டிருந்தாரு. ஆக்சுவலி சொல்லணும்னா உங்க டேட் தான் இந்த ஐஸ்கிரீம் ஃபேக்டரிக்கே ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு. அதனால இப்போ உங்களுக்கு நாங்கள் ஸ்பெஷல் ஐஸ்கிரீம் தரப்போகிறோம். ஏ ரோஸ், இந்த ஃபேக்டரியே உங்க அப்பா ஒரு பார்ட்னர்னு சொல்லவே இல்லை. நீ சொன்ன மாதிரி நம்மளுக்கு மட்டும் தனியா ஸ்பெஷல் ஐஸ்கிரீம் தராங்க. ஏ சூப்பரா இருக்குப்பா. லெமன் ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கு. உனக்கு தெரியாது நான்சி, இந்த ஃபேக்டரியிலே வச்சு லெமன் ஃப்ளேவர் தான் ரொம்ப ஸ்பெஷல். ரொம்ப சூப்பரா இருக்கும். நீ சொன்னப்ப நீ ஏதோ ஜோக்குக்கு சொல்றேன்னு நினைச்ச ரோஸ். ஆனா உண்மையாவே இந்த மாதிரி ஸ்பெஷல் ஐஸ்கிரீம் கிடைக்கும் நான் நினைக்க கூட இல்ல. அமௌண்ட் நான்சி, நான் எதுக்காக உன்கிட்ட விளையாட போறேன்? ஆக்சுவலி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த டாப்பிங்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஸ்பூன்ல எடுத்து போட தேவையில்லை. இந்த மெஷின்ல இருந்தே வரும் மேம். இந்த மெஷின்ல வந்து டாப்பிங்ஸ்ங்கற பட்டனை பிரஸ் பண்ணீங்கன்னா எல்லா கோன் மேலயும் டாப்பிங்ஸ் விழுகும் மேம். மேம் ஆமா மேம், நான் கூட டாப்பிங்ஸ்ங்கற பட்டன் பார்த்தேன். அந்த பட்டனை பிரஸ் பண்ணி பாருங்க மேம், டாப்பிங்ஸ் விழுகுதான்னு பார்க்கலாம். ஓ மை காட், அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் இருக்கிறத நானே பார்க்கலையே. சரி வெயிட் பண்ணுங்க, நான் பிரஸ் பண்ணி பார்க்குறேன். கரெக்டாக கோன் மேலே விழுகுதான்னு பார்க்கலாம். மேம் இப்போ ஃபர்ஸ்ட் கோன் மேல டாப்பிங்ஸ் விழுகுது மேம். அந்த சுகர் கேண்டி விழுகுது மேம். ஹை ஆமா, ஆரஞ்சு ஐஸ்கிரீம் மேல கூட கலர் கேண்டிஸ் விழுகுது. இப்போ ப்ளூ ஐஸ்கிரீம் மேல விழுகுதுப்பா. அடுத்தது எல்லோ ஐஸ்கிரீமா? மேம் உங்க எல்லோ ஐஸ்கிரீம் மேல கூட விழுகுது மேம். நான் இதை எடுத்து சாப்பிட்டு பார்க்க போறேன். சூப்பரா இருக்கு ரோஸ். உண்மையாவே நீ
சொன்ன மாதிரி செம டேஸ்டா இருக்கு. இந்த மாதிரி நான் வேற எந்த கடையிலயும் சாப்பிட்டது இல்ல. ஆமா ரோஸ், உண்மையாவே இந்த லெமன் ஐஸ்கிரீம் ரொம்ப டேஸ்டா இருக்கு. பண்டி அண்ணா, அந்த ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் எடுக்கண்ணா, நம்ம 2 பேரும் சாப்பிட்டு பார்க்கலாம். அண்ணா சூப்பரா இருக்குண்ணா, செம்ம சாஃப்டா இருக்கு. நீங்களும் கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க. இது நார்மல் ஐஸ்கிரீம் இல்லனா சாஃப்டினா. மேம், நான் என்னோட ப்ளூபெரி எடுத்து சாப்பிட்டு பார்க்க போறேன் மேம். வாவ், உண்மையாவே இந்த கலர் பார்க்கறதுக்கே ரொம்ப பிரைட்டா இருக்கு. ஓ மை காட், ரொம்ப சாஃப்டா ரொம்ப டேஸ்டியா இருக்கு மேம். Thank you so much மேம். மேம், இந்த ஐஸ்கிரீம் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு மேம். டேய் சிண்டு, அந்த பிஸ்தா ஃப்ளேவர் எடு, அதையும் சாப்பிட்டு பார்க்கலாம். எல்லாமே சூப்பரா இருக்குடா. டேய் சிண்டு, நீயே சாப்பிட்டு இருக்காத, எனக்கும் கொடு. மேம், பிஸ்தா ஃப்ளேவரும் சூப்பரா இருக்கு மேம்.